ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வைத்து எண்ணெய் ஊற்றிக்கிங்கப்பா. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. வேணுமா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவையான அளவு உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்குங்க. பச்சை கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்குங்கப்பா. கடுகு நல்லா பொரியட்டும்ப்பா. கடுகு, கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வரட்டும். நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சுப்பா. வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கிங்கப்பா. வரமிளகாய் சேர்த்துக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்கப்பா. நான் 3 பேர்த்துக்காக செஞ்சுருக்கேன். 4 பேர் சாப்பிட்லாம். 4 பேர்த்துக்கு பாப்பாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக செஞ்சுருக்கேன்ப்பா. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கப்பா. தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்கப்பா. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தேன், அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்களுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்கப்பா. வேக வச்ச சாதம் சேர்த்துக்குங்கப்பா. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி கிளறி விடுங்கப்பா. நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இறக்கிக்கிங்கப்பா. சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எங்களுக்காக ப்ளீஸ்.